நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் மேல்விஷாரம் ஜமியத் உலமா யூத் கிளப் இணைந்து நடத்திய போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அசோசியேஷன் தலைவர் ஆலி ஜனாப் கே முகமது அயூப் சாஹிப் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் காலை வழிபாட்டின் போது ராணிப்பேட்டை மாவட்ட அரசு காஜி மௌலவி அப்துல் கரீம் காஷிபி கலந்து கொண்டு மாணவர்களிடையே போதைப் பொருட்களால் உண்டாகும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆற்காடு நகர காவல் துணை ஆய்வாளர் அண்ணாமலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணி இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலிருந்து துவங்கிய பேரணி அண்ணா சாலை வழியாக புளியமரம் பேருந்து நிலையம் வரை நிறைவு பெற்றது. அப்போது ஆசிரியர்கள், ஜமியத் நிர்வாகிகள், அசோசியேஷன் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலியிடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.